5 நிமிஷத்தில் 5 பொருளை வச்சு அருமையாக எப்படி ஜிகர்தண்டை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டு பக்கத்தில் கிடைக்கும் பால்கோவா 2 எடுத்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச பட்டர்ஸ்காட்ச் எடுத்துருக்கிறேன். அடுத்து நன்னாரி வாங்கிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜா விதையும் பாதாம் பிசினையும் எடுத்துக்கோங்க. இந்த 5 பொருள் இருந்தாலே போதும், ஈஸியாக நம்ம ஜிகர்தண்டா செஞ்சிடலாம். ஜாரை எடுத்துக்கிறோம், அதில் நம்ம வாங்கி வச்சுருக்க பால்கோவா 2 உள்ளே போட்டுக்கிறோம். ஆல்ரெடி பாதாம் பிசினை ஊற வச்சுருந்ததுனால அதை அப்படியே நம்ம போட்டுக்கிறோம். இதில் நம்ம நன்னாரி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா ஐஸ் கியூப், அதையும் நம்ம உள்ளே போட்டுக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அடி அடிச்சுட்டு வந்துருங்க. இப்போ ஒரு கிளாஸில் ஆல்ரெடி நன்னாரி ஊற்றி எடுத்து வச்சாச்சு. இதில் நம்ம பாதாம் பிசினி சேர்த்துக்கிட்டோம். இப்போ பாதாம் பிசினுக்கு மேலே நம்ம ஊற்ற போகிறது என்ன அப்படின்னா சப்ஜா. இந்த ஊற வச்சுருக்க சப்ஜா விதை இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போ இந்த பாதாம் பிசின் மேலே ஊற்ற போகிறோம். இந்த சப்ஜா விதை ஊற்றுனதுமே அதோட அட்ராக்ஷனே பயங்கரமாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த சப்ஜா விதைக்கு மேலே நம்ம என்ன ஊற்ற போகிறோம் அப்படின்னா நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த இன்ஸ்டன்ட் ஜிகர்தண்டா அதை தான் நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் ஜிகர்தண்டாவை இந்த சப்ஜா விதை மேலே நம்ம ஊற்றுறோம். பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குதுன்னு. நம்ம 2 பால்கோவா தான் போட்டோம், ஆனால் இதுக்கே இவ்வளோ திக்னஸ் கிடச்சிருக்கு. இதுவே நம்ம 2-3 போட்டோம்னா நம்ம 4-5 பேருக்கு ஜிகர்தண்டா செஞ்சிடலாம். இப்போது நம்ம ஜிகர்தண்டா இதில் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம போட வேண்டியது நம்மளுக்கு பிடிச்ச பட்டர்ஸ்காட்ச். நம்மளுக்குள்ளே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பட்டர்ஸ்காட்சை நம்ம இது மேலே சேர்த்துட்டோம். இது பாருங்கள், இந்த பட்டர்ஸ்காட்சும் அதுவும் 2 கிட்டத்தட்ட ஒரே கலரில் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரீமியாக இருக்குது. இதில் பட்டர்ஸ்காட்ச் எது ஜிகர்தண்டா எதுன்னே நம்மளால் பிரித்து பார்க்க முடியல. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நன்னாரியை பட்டர்ஸ்காட்ச் கொட்டாமல், அதாவது இந்த ஜிகர்தண்டா கொட்டாமல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நான் பல தடவை ட்ரை பண்ணிவிட்டு ஒரு தடவை கூட என்னால் கொட்டாமல் எடுக்க முடியல. உங்களால் கொட்டாமல் எடுக்க முடிஞ்சால் அதை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜிகர்தண்டா பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். என்னோட ஜிகர்தண்டா பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.